ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மொபைலில் இருக்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலோட ஐபி அட்ரஸ், ஐஎம்இஐ நம்பர் அண்ட் நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்கள் மொபைலோட ஐஎம்இஐ நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு மொபைலில் இருக்க டயல் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு *#06# டைப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலோட ஐஎம்இஐ நம்பர் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், உங்கள் மொபைலோட ஐபி அட்ரஸ் செட்டிங்ஸில் செக் பண்ணி ஐபி அட்ரஸ் அன்அவைலபிள் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா எப்படி உங்கள் மொபைல் ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? உங்கள் மொபைலோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள் சர்ச்சில் மை ஐபி அட்ரஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட ஐபி அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ நாள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தெரியலனா எப்படி? உங்கள் மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போது உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன்னு ஷோ ஆகும். உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷனில் இல்லைன்னா அடிக்கடி உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் அப் டு டேட்டில் இருக்கும் அண்ட் ஃபோன் ஸ்பீடும் அதிகமாகவே இருக்கும். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட யாராச்சும் உங்கள் மொபைலோட ஐபி அட்ரஸ், ஐஎம்இஐ நம்பர் அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். உங்கள் ஃபோனில் கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆர் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா? அப்போது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டான cowin.government.in கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இப்போது டாப் ரைட் கார்னரில் இருக்க சைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வேக்சினேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் யுவர் மொபைல் நம்பரில் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி ஆப்ஷன் கொடுங்க. இப்போது உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க 6 டிஜிட் கோடை ஓடிபி வெரிஃபிகேஷனில் கொடுத்துட்டு கீழே இருக்க வெரிஃபைட் அண்ட் ப்ரொசீட் பட்டனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் எத்தனை டோஸ் போட்டிருக்கீங்க, கோவிஷீல்டு வேக்சினேஷனா கோவேக்சின் வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களான்றதும் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோஸ்க்கு மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் சர்டிஃபிகேட் இருக்கும். அதுவே 2 டோஸும் போட்டு டபுள் டோஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், டேரெக்டாக ஃபைனல் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி உங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே வெப்சைட்டில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷோ சர்டிஃபிகேஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் சர்டிஃபிகேஷன் டேப் செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு பேஜை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆர்டிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணி டாப் ரைட் கார்னரில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். தென் பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அன்னெசரியாக பேஜஸ் இருக்குன்னு திங்க் பண்ணுற பேஜஸை அன்டிக் பண்ணிவிட்டு டாப்பில் சேவஸ் பிடிஎஃப்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே பேஜில் பேப்பர் சைஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரிண்ட் அவுட் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வேணுமா இல்லை கலர் பிரிண்ட் அவுட்டில் வேணுமான்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் பேப்பர் சைஸில் A4 சைஸ், A2 சைஸ் இது மாதிரி நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற பேப்பர் சைஸை இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் ஆப்ஷனில் லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே போர்ட்ரேட் சூஸ் பண்ணிங்கன்னா மொபைலில் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு வேணுன்ற சேஞ்சஸ் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். தென் உங்கள் மொபைல் எந்த ஃபோல்டரில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கூகுளில் எந்த ஆர்டிக்கல் படிக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வேணுன்ற பேஜஸை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிக்கல்ஸை ஆஃப்லைன்லேயே படிச்சுக்கலாம்.
ஆல்சோ நீங்கள் நெட் சென்டரில் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் மொபைலில் ரெடி பண்ண பிரிண்ட் அவுட்டை எடுத்து நெட் சென்டர் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி அன்னெசரி பேஜஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பேஜஸை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பிரிண்ட் அவுட்டில் எந்த blank பேஜஸும் இருக்காது அண்ட் உங்கள் அமௌண்ட்டையும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.